ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. விஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த தமிழ் புத்தாண்டான விஸ்வாவசு வருஷத்தினுடைய 12 ராசிகளினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது, நம்மளுடைய இந்த வருஷம் எப்படி நமக்கு அமைய போகிறது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுடைய விஸ்வாவசு வருட பலன்களை பார்க்கவிருக்கிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் மிகவும் சந்தோஷமான வருடமாகவும் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் அனைத்து வித லாபங்களையும் உண்டாக்கக்கூடிய வருடமாகவும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து பழைய வியாதிகள் அனைத்தும் குறையக்கூடிய அல்லது நிவர்த்தியாகக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. எதை எடுத்தாலும் அதில் உங்களுக்கு லாபம் வெற்றி இதுதான். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு குணமாகும். இருக்கக்கூடிய நோய்களுக்கு நல்ல வைத்தியர்கள் கிடைப்பார்கள். என்ன நோய் நமக்கு இருந்ததுன்னு ஒரு தெளிவு ஏற்படும். சாப்பிடக்கூடிய மருந்துகள் வேலை செய்யும். இத்தனை நாளாக இந்த மருந்துகள்லாம் சாப்பிட்டுட்டே இருந்திருப்போம், நிறைய மருந்துலாம் சாப்பிட்ருப்போம், அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. ஆனால் வியாதின்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் மருந்து வேலை செய்யாது. இப்போ செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு அந்த மருந்துகள் வேலை செய்து வியாதிகள் குணமடையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உள்ளது. நீங்கள் வேலையே இல்லை, இது வரைக்கும் நான் எந்த வேலைக்குமே போகலை, இல்லை படித்து முடிச்சிருக்கேன் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன், இல்லை படித்து முடித்தாச்சு சுமாரான ஒரு வேலையில் இருக்கேன், ஒரு நல்ல வேலை கிடைக்கல, இப்படி இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் நிச்சயமாக வேலை உண்டு. அதே மாதிரி பதவி உயர்வை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கும் இந்த வருடம் பதவி உயர்வு உண்டு. இடமாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், உங்களுக்கு பிடித்தமான இடத்தில் இடமாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் நிச்சயம் உண்டு. ஊதிய உயர்வு உண்டு. சம்பளம் எப்படி இருந்தாலும் நிச்சயமாக ஜாஸ்தி ஆகிடும். அதே மாதிரி புதுசாக தொழிலெல்லாம் தொடங்கிறதுக்கு முயற்சிகள் செய்தால் என்ன, உங்களுக்கு புதிய தொழில்கள் எல்லாமே தொடங்கக்கூடிய புதிய தொழில்கள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி அரசியல் தலைவர்கள், கோவில் தர்ம கர்த்தாக்கள் போன்ற பெரிய பதவிகள் உங்களை வந்து சேரும். மகரத்தில் இருந்து அரசியல்வாதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சாதாரண நிலைமையில் இருக்காங்கன்னா அரசியலில் பெரிய நிலைமைக்கு போவாங்க. பொது சேவையில் இருக்காங்க அதே மாதிரி இருந்தாங்கன்னா பொது சேவையில் ஒரு பெரிய பொறுப்பு அவர்களை வந்து சேரும். அல்லது இல்லை அப்படின்னா கோவில் சம்பந்தமாகவோ இல்லை ஒரு ட்ரஸ்ட்டு சம்பந்தமாகவோ ஒரு பெரிய பொறுப்புகள் தர்மகர்த்தா மாதிரியான ஒரு பொறுப்பெல்லாம் உங்களை வந்து சேரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், ரொம்ப கஷ்டம்ப்பா இந்த வேலை செய்கிறது அப்படின்னு நினச்சி நம்ம இந்த வேலையை ஆரம்பிப்போம். ஆனால் அது ரொம்ப சுலபமானதாக உங்களுக்கு முடிஞ்சிடும். எந்த வேலையை நீங்கள் ஆரம்பித்தாலும் கடினமான வேலையாக இருந்தாலும் அதில் கடினங்கள்லாம் குறைந்து உங்களுக்கு நண்பர்களுடைய அனுகூலம், வேலையாட்களுடைய அனுகூலம் இதெல்லாம் ஏற்பட்டு பண வரவு இதெல்லாம் கூட ஏற்பட்டு என்ன ஆகிடும், அந்த வேலை ரொம்ப சுலபத்தில் முடிஞ்சு போயிடும். மனைவியோடு இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். மனைவியினுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். மனைவியினுடைய ஆரோக்கியம் பெருகும். மனைவியோட ஒரு அந்யோன்யம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி சிலருக்கு இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுடைய மனைவிகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அதனால் அவங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க வேலை கிடைக்கும். அடுத்தது மாணவர்கள் கல்வி மேம்படும், நல்ல படிப்பாங்க, படிப்பை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம், நல்ல படிப்பு அவங்களுக்கு வரும். அதே மாதிரி பரீட்சையில் நல்ல மார்க்கை அவங்க எடுப்பாங்க. அவங்க மேல் படிப்புக்கோசரம் என்ன சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்திருக்காங்களோ
அதே சப்ஜெக்ட்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில பேர் காலேஜ் இந்த காலேஜில் தான் படிக்கணும், அந்த காலேஜில் தான் படிக்கணும்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவங்களுக்கு அங்கே சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்னா, உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த தொழில் செய்பவர்கள், எந்த வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமான லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்க உங்களுக்கு ரியல் எஸ்டேட் செய்பவர்கள், என்ன வீடு வாங்கிறது, விற்கிறது, நிலம் வாங்குதல், விற்றல், இது மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குது. அதே மாதிரி வாகன வியாபாரிகள், வாகன உற்பத்தியாளர்கள், வாகனங்களை வைத்து தொழில் செய்பவர்கள், வாகனம் ஓட்டுபவர்கள், இவர்களுக்கெல்லாமும் இந்த வருடம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி கட்டடத் தொழிலாளிகள், அவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. கால்நடைகளை வளர்ப்பவர்கள், ஆடு மாடு இந்த மாதிரி விஷயங்களை வளர்த்து விற்று பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமானது இருக்குது. அதே மாதிரி நடிகர்கள், நாடக கலைஞர்கள், கவிஞர்கள், பாடல் ஆசிரியர்கள், முக்கியமாக கண் மருத்துவர்கள், கண் சம்பந்தமான மருத்துவமனைகளை வைத்திருப்பவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இல்லை அந்த மாதிரியான மருத்துவமனையில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றமானது இருக்குது. பல் மருத்துவர்கள், அவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜோதிடர்கள், கோவில் அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், துணி வியாபாரம் செய்பவர்கள், டெக்ஸ்டைல் மாதிரி வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி சலூன் வைத்திருப்பவர்கள், என்ன பார்பர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாமும் நல்ல ஒரு முன்னேற்றமானது உண்டு. பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், ட்ரஸ்ட்டு வச்சு விஷயங்களை நடத்துவோம். முதியோர் இல்லம்னு வச்சுருப்பாங்க, அது ஒரு ட்ரஸ்ட்டு கீழே தான் இருக்கும். அது மாதிரி முதியோர் இல்லம் அல்லது பார்த்திங்கன்னா ஆதரவற்றோர் இல்லம், அதாவது அநாத ஆசிரமம்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயங்களை செய்பவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாமும் ஒரு நல்ல ஒரு லாபம். அதாவது இந்த முதியோர் இல்லங்கள்லாம் நடக்கிறதுன்னா அதுக்கு யாராவது பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்தா தான் அவங்க இவ்வளோ பேரை வச்சு காப்பாற்ற முடியும். அப்போது டொனேட் பண்ணுறதுக்கு, பணத்தை கொடுப்பதற்கு நிறையா பேர் உங்களை தேடி வருவார்கள். எங்கிருந்தாலாவது உங்களுக்கு பணமானது கிடைத்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த தர்ம காரியமானது சிறப்பாக நடக்க வழிவகுக்கும் இந்த வருடம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த வருஷம் நல்ல பலனாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களில் மொழிக்கல்வி, அதாவது தமிழ், மலையாளம், கன்னடம், இது மாதிரி மொழிக்கல்வியை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல ப்ரமோஷன், இல்லை நல்ல கௌரவம், இதான பட்டங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தை பராமரிப்பு மையங்கள் அப்படின்னு பேர். இப்போ குழந்தையெல்லாம் சின்ன வயசில் இருக்குது, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தைக்குள்ளே இருக்கிற குழந்தைகளெல்லாம் ஒரு இடத்துல போய் விட்டுறா, ஒரு ப்ளே ஸ்கூல்னு பேர், அதில் கொண்டு போய் வச்சுருக்கா. அது கார்த்தாலையில் போய்ட்டு சாயந்தரத்தில் வருது, சில விஷயங்களை மட்டும் அதில் கற்றுக்குது. அதே மாதிரி இந்த ப்ளே ஸ்கூலில் படிக்கக்கூடிய, ப்ளே ஸ்கூலை வச்சிருக்கக்கூடிய நடத்தக்கூடியவர்கள் இருக்கா இல்லையா, அவர்களுக்கு எல்லாமும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வருடம் உண்டு. பொதுவாக மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில் செய்பவர்கள், அனைத்து விதமான மாசாந்திர சம்பளத்திற்கு வேலைக்கு போகக்கூடியவர்கள், அனைத்து விதமான வியாபாரிகள், இவர் அனைவருக்கும் இந்த வருடம் மிகவும் சிறந்த வருடமாகவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகவும், வீடு வாசல் சுகமான பொருட்கள், நமக்கு தேவையை சுகத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களை அனைத்தையும் வாங்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் இருக்கிறது. இருந்தாலும் சில விஷயங்கள் கெடுபலன்கள் அப்படின்னு இருக்குது. கண் நோய் வரலாம், கண் சம்பந்தமான வியாதிகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதரர்கள்ட்ட சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு வியாதிகள் படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கால்நடைகள், வீட்டு பிராணிகள்லாம் வளர்ப்பாங்க, நாய் வளர்ப்பாங்க, புறா வளர்ப்பாங்க, இது மாதிரியான வளர்ப்பு பிராணிகள், அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் உங்களுக்கு கெடுபலனே தவிர பாக்கி இந்த வருடம் உங்களுக்கு 90% மிகவும் நல்ல பலன்களையே இந்த வருடமானது வழங்குகிறது. வழங்கி மிகவும் சிறந்த வருடமாக இந்த வருடம் அமைகிறது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை
பார்ப்பதற்கு நேரடியாகவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வரலாம், அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு தனியாக கட்டணம் உண்டு. நன்றி, வணக்கம்.